மகரே, தண்டவாளத்துல ட்ரெயின் போறத பார்த்திருப்பியா? ஆனா இங்க கன்னியாகுமரியில மட்டும் நமக்கு நைட்டு 10 மணியா போறாவு ரோட்ல ட்ரெயின் நிக்க. அதுவும் இந்த ட்ரெயினை பேர் என்ன, டாரஸ் ட்ரெயின். அப்படி வரிசையா நிக்க மக்கள். இப்படி நிக்கனால என்னன்னா, அப்படி சென்ட்ரல் லைன் எங்க கிடக்குன்னே தெரியாது. ஆனா ஒரு சைடு ஃபுல்லாவே அந்த டாரஸ் ட்ரெயின் தான் நிக்கும். அப்படி நிக்கனால அங்கண்டு வர வண்டி எல்லாமே அப்படி யாரு வருவாங்க? இப்படி வரம்பா அண்ணா வாரம் பத்தியா அப்படி ஒரு சைடு தூக்கி தள்ளிட்டு தான் வருவேன். அப்படி இந்த பக்கத்தோட எவனாவது போனா அப்படி நடக்கி தள்ளி தான் போவேன். சரியா? அது இன்னொன்னு சொல்லி ஆகணும் மக்கள். இப்ப ஒரு தேர்தல் பயன் வந்திருந்த ஒரு விஷயம் நடந்தது. அப்போ நம்ம முன்னாள் அமைச்சர் மன தங்கராஜ் அவர் சொன்னாரு, கன்னியாகுமரிக்குள்ள 10 வில் வண்டி ஓடவே இல்லை, 10 வில் டாரஸ் ஓடவே இல்லைங்க மக்கா. அவர் சின்ன 100% உண்மை மக்கா. அவரை யாரை திட்டப்படாது, ஏன்னா அவர் சின்னது உண்மை. 10 வில் வண்டி ஓடவே இல்லை, ஓடியது ஃபுல்லாவே 12 வீல் 16 வீல். அதனால நீங்க கேட்கறத கரெக்டா கேட்டிருந்தா அவர் உண்மை ஜெயிப்பாரு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் உழைக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா அவரை இப்ப ஒருத்தர் மலைக்கடல கொள்ள அடிச்சேன் அப்படின்னு சொல்லி உழைக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா? அதனால எல்லாருமே புரிஞ்சு நடந்துங்க. நம்ம இடத்துல மலைகள் கனவாண்டு போகலையா? அவரே சொல்லியாரு. சும்மா அவர் சொல்லினா பாத்தியோட மலைகள் கனவாண்டு போகவில்லை. பாத்தீங்களா? வண்டியோட நிக்கிறதுல பாத்தியோடா. சரி மக்கா, என்னமா ஒண்ணு, எங்களுக்கு இந்த கன்னியாகுமரியில யார் ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த மலையாளம் ஓட்டிச்சது மட்டும் கொஞ்சம் தடுத்து தாங்கடே.